வணக்கம் நண்பர்களே. இந்தியன் ரயில்வே டிக்கெட் புக்கிங் முறையில் கடந்த 40 ஆண்டுகள் இல்லாத மிகப்பெரிய தொழில்நுட்ப மாற்றம் வர இருக்கிறது. 1986 முதல் பயன்படுத்தப்பட்ட வரும் இந்த பேசஞ்சர் ரிசர்வேஷன் சிஸ்டம் மாற்றி அமைக்க 2026 ஆகஸ்ட் மாதம் முதல் புதிய ஸ்மார்ட் ரிசர்வேஷன் சிஸ்டம் அறிமுகப்படுத்த உள்ளதுங்க. ஸோ இதில் ஏஐ தொழில்நுட்பம், வேகமான டிக்கெட் புக்கிங், துல்லியமான வெயிட் லிஸ்ட் கணிப்பு போன்ற பல வசதிகள் வரவிருக்கின்றன. இந்த வீடியோவில் ஏன் இந்த மாற்றம், இந்த புதிய சிஸ்டம் என்னென்ன வசதிகள், தக்கல் பயணிகளுக்கு என்ன நன்மை, வெயிட்லிஸ்ட் பயணிகளுக்கு என்ன மாற்றம், பொதுமக்களுக்கு என்ன பயன் என்பதை விரிவாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னோட யூடியூப் சேனல் பேர் வெங்கட் ரயில்வே தகவல். நான் டெய்லி ஒரு ரயில்வே ரிலேட்டட் வீடியோ வந்து போட்டுட்ருக்கேன். நோட்டிஃபிகேஷன் பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். நான் பேசுறது பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சேனல் கமெண்ட் பண்ணுங்க. ரைட் நண்பர்களே, இந்தியன் ரயில்வே தற்போது பயன்படுத்தும் பேசஞ்சர் ரிசர்வேஷன் சிஸ்டம் வந்து பார்த்தீங்கன்னா 1986 வந்து உருவாக்கப்பட்டதுங்க. அப்போது வந்து இணைய வசதிகள் நமக்கு அதிகமாக இருக்காது இல்லையா? ஆனால் இப்போ வந்து நிலைமை வந்து வேறுங்க. 2002 வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைன் டிக்கெட் புக்கிங் சிஸ்டம் வந்து கொண்டு வந்துட்டாங்க. தற்போது 88% டிக்கெட்டுகள் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைன்லேயே வந்து பதிவு செய்யப்பட்டுள்ளது. இது ஒரு நல்ல ஒரு அட்வான்டேஜ். மொபைல் ஃபோன்லேயே வந்து நிறைய பேர் வந்து டிக்கெட் புக் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. பேசஞ்சர் ரிசர்வேஷன் கவுண்டருக்கு வந்து போகிறதில்ல. பண்டிகை காலங்கள் அல்லது தக்கல் திறக்கும் நேரத்தில் வெப்சைட் கிராஷ் ஆகும், ஸ்லோ சர்வர் வரும், பேமெண்ட் ஃபெயிலியர் வரும், டிக்கெட் வந்து புக் ஆகாது. அடிக்கடி வந்து இந்த சர்வர் இஷ்யூஸ் வந்து வந்துட்டு இருக்குங்க. இந்த சுமையை சமாளிக்க புதிய ரிசர்வேஷன் வந்து உருவாக்கப்பட்டுள்ளதுங்க. இந்த புதிய சிஸ்டம் வந்து எப்படி கொண்டு வர போறாங்கன்னு வந்து பார்த்தீங்கன்னா மிகவும் அதிக திறன் கொண்டதாக இருக்கும். தற்போது அமைப்பை விட பல மடங்கு அதிக பயனர்களை ஒரே நேரத்தில் கையாள முடியும் என்று இந்தியன் ரயில்வே தெரிவித்துள்ளது. அதனால் வெப்சைட் வேகமாக இருக்கும், புக்கிங் நேரம் குறையும், சர்வர் பிரச்சனை குறையும், பீக் ஹவர்ஸில் கூட ஸ்மூத்திங் புக்கிங் இருக்குங்க என எதிர்பார்க்கப்படுகிறதுங்க. இந்த புதிய திட்டம் வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய சிறப்பு என்னன்னா ஏஐ அடிப்படையான வெயிட்டிங் லிஸ்ட் ப்ரெடிக்ஷன். நீங்கள் ரயில்வே ஆப் யூஸ் பண்ணும்போது நீங்கள் பார்த்துருக்கணும், ஏஐ ப்ரெடிக்ஷன் சொல்லி போட்டிருக்கலாம், நார்மல் வெயிட் லிஸ்ட் ப்ரெடிக்ஷன் சொல்லி போட்டிருப்பாங்க. அப்படிதான் எனக்கு வந்து 78% காமிச்சுது. ஸோ நான் புக் பண்ண வண்டி வந்து பார்த்தீங்கன்னா ஒசூர் டு சிதம்பரம். எனக்கு வந்து வெயிட்டிங் லிஸ்ட் 74 இருந்தது. அந்த 78%க்கு எனக்கு ஆர்ஏசியில் வந்து கிடச்சிதுங்க. ஸோ அந்த ஏஐ ப்ரெடிக்ஷன் வந்து இன்னும் கொஞ்சம் கொண்டு வர போகிறாங்க இந்தியன் ரயில்வேலேருந்து. ஸோ ஏஐ வந்து உங்களுக்கு ப்ரெடிக்ட் பண்ணி கொடுத்துரும், என்ன ஆகும் என்ன ஆகாது, கன்ஃபார்ம் ஆகுமா ஆகாதா, யூகத்துடன் இருக்க வேண்டும். அதான் புதிய சிஸ்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கடந்த பல வருட பயண தரவுகள், கேன்சலேஷன் பேட்டர்ன், சீசனல் டிமாண்ட் போன்ற எல்லாத்தையுமே ஃபீட் பண்ணி ஏஐ மூலியம் கொண்டு வருவாங்க. ஸோ உங்கள் டிக்கெட் கன்ஃபார்ம் ஆகும் வாய்ப்பை கணித்து காட்டும் வசதி வரவேற்கிறது. உதாரணமாக 90% கன்ஃபர்மேஷன் சான்ஸ், 60% வெரி லோ ப்ராபபிலிட்டி போன்ற தகவல் கிடைக்கலாம். பயணிகள் முன்கூட்டியே மாற்று திட்டம் போட முடியும். தக்கல் பயணிகள் வந்து நல்ல செய்தின்னு பார்த்தீங்கன்னா 10 மணி லாகின் செய்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா டக்கல் டிக்கெட் வந்து கிடைக்காது. சில நேரங்கள் எல்லா சீட்டும் முடிந்து விடுகிறேன். புதிய ரிசர்வேஷன் மூலம் அதிக சர்வர் கெப்பாசிட்டி, வேகமான டிரான்சாக்ஷன் ப்ராசஸிங், பெட்டர் கியூ ஹேண்டிலிங் கிடைக்க வாய்ப்பு உள்ளது. இன்னும் தக்கல் நேரத்தில் ஏற்படும் தொழில்நுட்ப தடைகளை குறையலாம். ஆனால் கவனிக்க வேண்டியது, கூடுதல் சீட்கள் வந்து உருவாக்கும் திட்டம் அல்லங்க. இந்த சிக்கலை வேகமாக நியாயமாக வழங்க தொழில்நுட்ப மேம்பாடு மட்டுமே. புக்கிங் கெப்பாசிட்டி வந்து எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா புதிய அமைப்புப்படி ஒரு நிமிடத்திற்கு சுமார் 1 லட்சம் டிக்கெட்டுகள் வந்து 1,25,000 டிக்கெட்டுகள் வந்து கையெழுத்து கூறப்படுகிறது. இதனால் வந்து பார்த்தீங்கன்னா பண்டிகை காலங்களில் கூட வெப்சைட் ஹேங் ஆகாமல் இருக்க, பேமெண்ட் ஃபேர் குறைந்து யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து மேம்பாடு இருக்குங்க. ரீஃபண்ட் மற்றும் பேனா ட்ராக்கிங் வந்து பார்த்தீங்கன்னா பேனா ஸ்டேட்டஸ் அப்டேட், ஃபாஸ்டர் ப்ராசஸிங், பெட்டர் பேசஞ்சர் இன்ஃபர்மேஷன் போன்ற வசதிகள் மேம்படுத்தப்பட்டு என்ற தகவல் தெரிவிக்கின்றன. இதனால் பயணிகள் ஒவ்வொரு முறை வெப்சைட் ரெஃப்ரெஷ் செய்ய வேண்டிய அவசியம் குறையலாம். கடந்த சில ஆண்டுகளாக வந்து பார்த்தீங்கன்னா இந்தியன் ரயில்வே வந்து டிஜிட்டல் மாற்றத்தை வேகப்படுத்தி வருகிறது. ஏற்கனவே ஆதார் வெரிஃபிகேஷன், டிஜிட்டல் வெரிஃபிகேஷன், டிஜிட்டல் டிக்கெட்டிங், ஆன்லைன் புக்கிங் எக்ஸ்பான்ஷன், அட்வான்ஸ் ஸ்டார்டிங் இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் போன்ற பல மாற்றங்கள் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளன. அதன் கட்டமாக இந்த ஸ்மார்ட் ரிசர்வேஷனும் வந்து பார்க்கப்படுகிறதுங்க. சாதாரண பயணிகள் பார்வையில் வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்கக்கூடிய நன்மைகள் வேகமான புக்கிங், குறைந்த சர்வர் கேஷ், ஏஐ வெயிட் ப்ரெடிக்ஷன், மேம்பட்ட யூசர் எக்ஸ்பீரியன்ஸ், பீக் டைமில் கூட நல்ல பர்ஃபார்மன்ஸ் இருக்கும், ட்ராக்கிங் இருக்குங்க. எதிர்கால சேவைகளுக்கான வலுவான டிஜிட்டல் பிளாட்ஃபார்முங்க. இந்த வண்டிக்கான ஆவரேஜ் புக்கிங்ஸ் வந்து நம்ம வந்து பார்ப்போம். வண்டின்னு சொல்கிறேன் பாருங்க, இந்த டிக்கெட்டுக்கான ஆவரேஜ் மெட்ரிக்ஸ் வந்து பார்ப்போம். ஜூலை 2025 வந்து ரயில்மேன் ஆப்னு சொல்லி இது பண்ணாங்க இந்தியன் ரயில்வேஸ்லேருந்து. செம ஆப்புங்க அது. 3.5 கோடி பேர் வந்து இன்ஸ்டாலேஷன் ஒரே இயரில் பண்ணாங்க. ஸோ இது ஒரு சென்ட்ரலைஸ்டு டிஜிட்டல் போர்ட்டலுங்க. அது வந்து ஃபாஸ்ட்டாக வந்து உங்களுக்கு செக்யூராக கேன்சல் பண்ணுறவங்களுக்கு வந்து கொடுக்குங்க. ஸோ இந்த போர்ட்டல் வந்து பார்த்தீங்கன்னா எப்போ உங்களுக்கு வரும், இந்த அட்வான்ஸ்ட் ஏஐ போர்ட்டல் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆகஸ்ட்லேருந்து வரப்போகுதுங்க. 2026 ஆகஸ்ட்லேருந்து வரப்போகுது. ஸோ இந்த ஏஐலாம் யூஸ் பண்ண போகிறாங்க. அதேமாதிரி நிறைய பேர் வந்து புக் பண்ணுவாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா பிளாட்ஃபார்ம் வந்து ஒரு
ஆவரேஜாக வந்து 9.29 lakhs டிக்கெட்ஸ் வந்து சேல் ஆகுது. அண்ட் அன்ரிசர்வ் டிக்கெட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 7.2 lakh பேர் வந்து இது பண்ணுறாங்க. அண்ட் 209 ரிசர்வ் லாங் டிஸ்டன்ஸ் பர்த் வந்து புக் ஆகிட்டு இருக்கு தோராயமா. ஸோ இதுதான் வந்து இன்னைக்கான ஒரு வீடியோ. ரயில்வே ஆப்லேயே வந்து ஸ்மார்ட் ஏ கொண்டு வர போகிறாங்க, நிறைய அப்ளிகேஷன்ஸ் பண்ண போகிறாங்க. ஸோ டேக் கேர் அண்ட் பையிங். நாளைக்கு ஒரு வீடியோ வந்து சந்திப்போம்.